ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 5-6 பீன்ஸை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன். வெஜ் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி குக்கரில் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு சோம்பு நல்லா புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெஜ் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்பூன் போகிற வரைக்கும் வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. மிளகாய்த்தூள் பச்சை ஸ்பூன் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1/4 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு செய்யுங்க. ரைஸ் நல்லா உதிரியாக குழையாமல் நல்லா சூப்பராக வரும். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் அரிசியில் இருக்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அரிசி ஆஃப் குக் ஆகணும். ஆஃப் குக் ஆகிட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புதினா இருந்தால் கூட புதினா கூட சேர்த்துக்கலாம். நான் புதினா இல்லாதனால புதினா சேர்க்கல. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இது வீட்டில் நார்மலாக செய்கிற சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை. குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் எல்லாம் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், வெஜ் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்ததுனால ரைஸ் எதுவும் குலையாமல் உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுவையான வெஜ் பிரியாணி வீட்டில் இருக்க ரைஸை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.